கர்னல் மலையப்பன், இந்த நேரத்திலே நீங்கள் நேரலையில் இணைந்து பொதுமக்களுக்கு அதாவது உண்மையை சொல்ல வேண்டும் நேரில் வந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்க நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒரு அனுபவம் வாய்ந்த ராணுவ வீரராக, கர்னல், ஓய்வு பெற்ற கர்னலாக தற்போது உங்களுடைய முதல் கருத்து என்ன சார்? இஸ்லாமாபாத், லாகூர் இந்த இடத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டு நிறைய மெயின் அவங்க நீங்க தொடர்ந்து பேசலாம் கர்னல், நீங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே, இந்திய ராணுவமும் இங்க இருந்து ஏவுகணைகளை தாக்கிட்டாங்க, இஸ்லாமாபாத் அட்டாக் பண்ணிட்டாங்க. அவங்கள டிஃபென்ஸ்ல உள்ள டிஃபென்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்தை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதே சமயத்துல இந்தியா சைட்ல ஃபுல் பார்டர் ஸ்டேட்ல எல்லா இடத்துலயும் எலக்ட்ரிசிட்டி கட் ஆஃப் பண்ணிட்டு முதல்ல சிவில் டிஃபென்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இப்ப பண்ணி அங்கேயும் பாகிஸ்தான் ஏவுகணைகள் வர்றதுல 95 பங்கு தடுத்துட்டாங்க. 1-2 மட்டும் இருக்கு. அப்புறம் 2 பாகிஸ்தான் ஏர்கிராப்ட் ஜெய்சல்மேர் பகுதியில் ஷாட் டவுன் பண்ணிட்டாங்க. இந்தியன் ராணுவம் F-16 ஒன்னு ஷாட் டவுன் பண்ணிட்டாங்க. ஒரு பைலட்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. இது மாதிரி சீரியஸ் லெவல்ல போய்கிட்டு இருக்குது. சார் மலையப்பன் சார், தற்போது நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ட்ரோன் சுனாமி அட்டாக். ஏற்கனவே இன்று 9 நகரங்களை இந்தியா ட்ரோன் மூலமாக தாக்கியது. தற்போது மிகப்பெரிய ட்ரோன் அலை, ஒரு சுனாமி போன்ற ஒரு பெரும் ட்ரோன் அலைக்கு தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்க இந்திய படை என்று வந்திருக்கிறது. அது அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் எந்த அளவுக்கு அழிவு ஏற்படும் சார்? அங்கு அழிவு முக்கியமா நம்ம எய்ம் இந்த வார் ஸ்டார்ட் ஆகல. அழிவு பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத் கேபிட்டல், பாகிஸ்தானோட கேபிட்டல் டிஃபென்ஸ் லொகேஷன், கண்ட்ரோல் ரூம், அவங்க கன் பொசிஷன் இது ஸ்டாக் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு ஆர்மி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தாக்குவாங்க. லாகூர், இஸ்லாமாபாத் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் உள்ளதெல்லாம் அழிச்சிருவாங்க. அங்கே கம்யூனிகேஷன் சென்டரை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணும்போது அவங்க ஒரே இப்பவே ஆல்ரெடி பேனிக்ல இருக்கிறாங்க. நைட்டுக்குள்ள சீரியஸ் டெவலப்மெண்ட் வரும். ஸ்டுடியோ கர்னல், நீங்க தொடர்ந்து பேசலாம் கர்னல், எங்களுக்கு கேட்கறது தொடர்ந்து நீங்க பேசலாம். அதான் அவங்களும் ஆர்ட்லரி ஷெல்லிங்கும் ஃபுல்லா ஹெவி ஷெல்லிங் நடந்துகிட்டு இருக்குது பார்டர்ல. பாராமுல்லாவில இருந்து பூஞ்ச் செக்டர், நம்ம சியால்கோட்டை ரொம்ப தாக்குறோம். அது மாதிரி அவங்க பார்டர்ல பாராமுல்லா, ஜம்மு, பட்டான்கோட், சாம்பா, ராஜஸ்தான் எல்லா இடத்துலயும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மள அதை ரிட்டாலியேட் பண்ற பிளஸ் நம்மள ஒவ்வொரு அதோட அதிகமா அவங்க மெயின் கேபிட்டல் லொகேஷன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஏர்கிராப்ட் ஏர் அபோவ் ஏரியா, நம்ம ஏர்கிராப்ட் ஏரியால ரிஃபில் பண்ணி அவங்களுக்கு இது வரைக்கும் எக்யூப்மெண்ட்டும் மெட்டீரியலும் ஒன்றும் டெஸ்ட்ராய் ஆன மாதிரி தெரியல.